வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு நிகழ்ந்த பாலியல் தொல்லை குறித்து தமிழக அரசு போலீசார் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கோவையிலிருந்து திருப்பதி சென்ற இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் சித்தூரைச் சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் பயணித்துள்ளார். அப்போது மகளிர் பட்டியில் ஏறிய மர்ம நபர் கர்ப்பிணியின் உடைமைகளை திருட முற்பட்டதோடு பாலியல் தொல்லை கொடுத்து அவரின் முடியை பிடித்து இழுத்து ரயிலிலிருந்து வெளியே தள்ளியுள்ளார். கேவி குப்பம் அருகே நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பெண்ணை ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் மீட்டு வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இங்கேருந்து ஜோலார்பேட்டுக்கு வரப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆக போகிறோம். ஒருத்தர் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டானா. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour அமைதியாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1/2 hour கழித்து அவன் என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா. 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. வந்துட்டு முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அந்த வாசலில் போட்டு தள்ளி விட்டான்னா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் 108 ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துருக்குறாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு ரயிலில் நேர்ந்த விபரீத சம்பவம் பரபரப்பான நிலையில் ரயில்வே போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது ரயில்களில் குற்றங்களை செய்யும் குற்றவாளிகளின் புகைப்படங்களை காண்பித்து விசாரித்த போது ஹேமராஜ் என்பவரின் புகைப்படத்தை பாதிக்கப்பட்ட பெண் அடையாளம் கண்டு கூறியிருக்கிறார். கேவி குப்பம் அடுத்த பூஞ்சோலை கிராமத்தைச் சேர்ந்த ஹேமராஜ் மீது கடந்த ஆண்டு சென்னை புளியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெண்ணை ரயிலில் வழிமறித்து குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே உள்ள மலைப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கொலை செய்த வழக்கம், 2022ஆம் ஆண்டு செல்போனை பறித்துவிட்டு இளம்பெண்ணை ரயிலிருந்து தள்ளிவிட்ட வழக்கம் நிலுவையில் உள்ளது. குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது ஹேமராஜ் என்பது உறுதியான நிலையில் போலீசார் கேவி குப்பம் பகுதியில் இருந்து அவரை பிடித்து கைது செய்ததோடு மேலும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஹேமராஜ் ஏற்கனவே 2 முறை இதேபோன்ற குற்ற செயலில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டி குற்றவாளியை இன்னும் அரசு உயிரோடு வைத்திருக்க வேண்டுமா என பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். பெண்கள் பயணிக்கும் பெட்டியில் போலீசார் பாதுகாப்புக்கு இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ள மாசமா இருக்குது, குழந்தைக்கு ஏதோ பாதிப்பு என்ன வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் இன்னும் தெரியல. அது இந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறதுல ரேடியேஷன் அந்த இதோட ஏதோ பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா என்னன்னாலும் தெரியல. அது இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுது. இன்னும் இப்போ எத்தனை நாள் மீண்டு வர்றதுன்னு தெரியல. இப்போ கை ஃப்ராக்சரு, காலு ஃப்ராக்சரு, எல்லாம் ஃப்ராக்சரு, தலையில் பலமான அடி. எப்படி எந்திரிச்சு வர்றதுக்கு இன்னும் 3-4 மாதம் ஆகும். எப்படி எந்திரிச்சு வர்றதுக்கு ரெண்டுன்னா அவனை எல்லாம் பண்ணுது. 3வது அட்டன் பண்ணா இவனெல்லாம் இதுக்கு மேலே உயிரோட வச்சிருக்கணுமா சொல்லுங்க? உயிரோட வச்சிருக்கணுமா? இதனிடையே இந்த வழக்கினை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு நிகழ்ந்துள்ள சம்பவம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கவலை அளிப்பதாக அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை தரப்பட்ட சம்பவம் குறித்து 3 நாட்களில் தமிழக போலீசார் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது.